ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு வெஜிடபிள் சூப் ரெசிபி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் சூப்பு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்னதாக ஒரு வெங்காயம் அது சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாசமாக இருக்கிறவங்களுக்கு இதில் இன்னும் நீங்கள் பூண்டு சேர்த்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தால் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு பாதி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு முருங்கைக்காய் சூப்புக்கு ஜீரகத்தூள் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அது சேர்த்தா தான் ரொம்ப சூப் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய் நல்லா பெருசாக சேர்த்துங்க. அப்போ தான் நம்ம சூப்போடு சேர்த்து அதை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 கப் அளவு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்போட டேஸ்ட் மட்டும் போதுமானு நீங்கள் பார்த்துங்க. எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சூப் அப்படின்னாலே நான் கம்பல்சரி எங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லா சூப்புக்கும் நான் சேர்த்துப்பேன். இப்போ வந்து நமக்கு அது நல்லாவே கிடைக்கும். குளிர்காலத்தில் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நமக்கு அந்த சூப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவரும் அந்த சூப்பும் நல்லா தூக்கலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் எப்போ சூப் வச்சாலும் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி சேர்த்துங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் மூடி போட்டு நான் 3 விசில் விட போகிறேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனையே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் உள்ள முருங்கைக்காய்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் உள்ள தண்ணியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற தக்காளி வெங்காயம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்பு தண்ணி அப்படியே குக்கரில் அது அப்படி தான் இருக்குது. அதில் உள்ள வெங்காயம் தக்காளி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ முருங்கைக்காய் நமக்கு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் விதைகளை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விதைகளை கைகளாலும் எடுக்கலாம், இல்லைனா இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முருங்கைக்காயில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். தோலை மட்டும் நீக்கிட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக இருக்குது. இது பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சில பேர் வந்து முருங்கைக்காய் தோலோட கூட சேர்த்து அரைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அரைச்சாங்கன்னா அதை நல்லா வடிகட்டி அந்த சாரை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த சூப்பை நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா கொதி வரும்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சூப்பு நல்லா கொதிக்கட்டும். இது வந்து மாசமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான சூப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்கள் இதை நல்லா காலையில் வச்சிங்கன்னா ஒரு 2 வேளை வரைக்கும் இந்த சூப்பை நீங்கள் வச்சுருந்து கொடுக்கலாம். அதனால் இது ஒரு அவங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபி கூட ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், சூப்பராக கொதி வந்துருச்சு, பயங்கர வாசனையாக மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட இந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இப்போ சூப்பை பரிமாற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான கார்ன் சிப்ஸு கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க